ஷிஃப்ட் டிசையர் கார் பிரயாக்ராஜ்ல இருந்து லக்னோ நோக்கி போயிட்டு இருக்கப்போ ரேபரல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஆள் இல்லாத ட்ரக் மேல பின்பக்கமா போய் பயங்கரமா அடிச்சிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல காரோட ஃப்ரண்ட் பேனட் ஃபுல்லாவே ட்ரக்கோட பின்பகுதியில போய் கம்ப்ளீட்டா கிராஷ் அவுட் ஆகியிருக்கு. அதிகமான பனிமூட்டத்தினாலையும் ரோடு விசிபிலிட்டி ரொம்ப பூவரா இருந்ததுனாலையும் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரக் ஏதோ ஒரு பிரேக் டவுன்னால ஹைவேல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகமான பனிமூட்டத்தினால விசிபிலிட்டி இல்லாதனால ஹைவேல வந்த ஷிஃப்ட் நின்னுட்டு இருக்க ட்ரக் மேல பயங்கரமா மோதி இருக்கு. ஷிஃப்ட்ல இருந்தவங்களுக்கு எந்த ஒரு காயமும் இல்லாம சேஃபா இருக்காங்க. ஆனாலும் இந்த ஆக்சிடென்ட்ல காரோட ஃப்ரண்ட் பேனட் இந்த அளவுக்கு ஹிட் ஆகியும் ஏர்பேக்ஸ் ஏன் ஓபன் ஆகல அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. அண்ட் ஆல்சோ எப்பவுமே மாருதி சுசுகியோட சேஃப்டி பத்தின கொஸ்டின்ஸ் மக்கள் மத்தியில நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு இப்ப வரைக்கும் மாருதி சுசுகி கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டும் வந்தது இல்ல. ஷிஃப்ட் டிசையர் குளோபல் என்கேப்ல 2 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்ஸ் தான் வாங்கி இருக்கு. ஒரு கார்ல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் சரியா இல்லன்னு தெரிஞ்சும் அந்த காரை போய் வாங்குற மக்கள் கிட்ட தப்பு இருக்கா, இல்ல காஸ்ட் கட்டிங் ஃபேக்டருக்காக குவாலிட்டி கம்மியான கார்களை விற்கிற கார் நிறுவனங்கள் மேல தப்பு இருக்கா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி ஆல்வேஸ் டிரைவ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி.